திரும்பி பாருங்க சார். அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓடுங்க. நீங்கள் ஓட்டுங்க. வண்டி ஓட்டிக்கோங்க. அவ்வளோ வண்டி ஓட்டிக்கோங்க. சொல்லுங்க சார். அருண் சகோதரன் சொல்லுங்க தம்பி. இங்கே அடிபட்டுருக்கா இது அந்த கல் அடிச்சுட்டா டைம் அடிச்சிருச்சு சார். இது ஓகேங்க பாருங்க. அது சார் இப்படி கிடக்குறாரு சார். இப்படி கிடக்குறாரு. ஓகேடா சார். வந்து சார் சார் இப்படி கிடக்குறீங்க சார். ஓகே இப்படி கிடக்குறீங்க. அப்படியே மூச்சு மட்டும் விடுறீங்க. ஒரு பர்சன்ட் அடுங்க. சிவா अरे कौन सा इंद्रिय அவர் கீழே விழுந்து கிடக்குறாரு. அது ஒரு பர்சன் நீங்கள் அவரை பார்த்தீங்க. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணும்போது கரெக்டாக பண்ணி வச்சுக்கணும். அந்த விஷயம் வைக்கவே கூடாது. யாரும் புரியாமல் பார்த்தாங்க. நான் என்ன தெரியும் 6 கஷ்டமாக அடிக்கணும்னு சொன்னேன். ஆனால் அதை பர்ஃபெக்டாக பண்ணல. அவர் பண்ணி வச்சதை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் மாற்றிக்குவோம். இப்போ என்னத்தை பண்ணுறது? ஓப்பனிங்க வரும். மூச்சு கொண்டு பாடுறாங்க. நேரமாக போகிறாரு. கையை வச்சுன்னு சும்மா அப்படின்னாங்க. அப்போ மட்டும் தயாரிச்சு தமிழ் ஒரு விஷயத்தை பண்ணி கரெக்டாக பண்ணி வச்சு அதை கற்றுக்கிறாங்க. உடம்பு பர்ஃபெக்டாக பண்ணலாம். அவர் கண்ணு முக்கியம் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் மாற்றிக்குவோம். அப்படி என்னத்தை பண்ணுறது? வேறு வழியே இல்லை. மனோ அங்கே பாரு. ஆனால் அந்த பெரிய கல்லு கொடுங்க. மனோ அங்கே பாருங்க. அதே பையன் பெரிய ஃபேன் வைங்க. எவ்வளோ வைங்க. மனோ அங்கே பாருங்க. அங்கே பார்த்துட்டு கலந்து உடனே அம்மா என் கையாலேயே அப்பாவை நான் அப்பாவை பற்றி எதுவும் பேசல. ஆறாவது பற்றி பேசிட்டு நம்ம மாற்றாமல் இருக்கோம்னா இது பண்ணியே ஆகலாம். அப்படியே போனாரு. அந்த கல்லை தூக்குறீங்க. தூக்கி அப்படியே தூக்கி நெருங்கிலேயே பார்த்தா காற்று பலமாக இருக்குது. இன்னும் காற்று வந்து ஸ்மோக் வந்து கொலையில் வந்து இன்னும் திடீர்னு காற்று இருக்குது. திடீர்னு பயங்கரமாக காற்று இருக்குங்க. நீங்கள் சமாளிக்கிறீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கல்வி கட்டினாலும் கல்யாணிச்சப்பா நீங்கள் கல்வி கட்டினாலும் அவங்களால நம்ம கொள்ள முடியாது. என்ன நடக்குது தெரியல சார். இந்த மட்டும் திடீர்னு பலமாக காற்று அடிக்குது. சரி அதை நூற்றம்பலாம் முதல்ல அவரை முடிங்க. அப்படிங்க மறுபடியும் முன்னாடி கல்லை தூக்கி போடப்போ காற்று வந்தாலும் போட முடியல. அப்படியே பின்னாடி வந்தேன். அப்படியே பின்னாடி வந்து கற்று கல்லை கீழே போட்டு பின்னாடி போட்டேன். பார்த்து காற்று எடுத்து மந்தையெல்லாம் காற்று இது பண்ணி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபோன் வந்துச்சு. அது காற்று நின்றுச்சு. ஐயோ அப்புறம் நான் ஃபோன் இருக்காமல் தான் தப்பாயிடும். நான் ஃபோன் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்குறேன். அது மாதிரி ஆபத்துக்கு போயிருந்தேன். அம்மா சாப்பிடு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லையாம்மா. ஏன் தீனி கேட்குறீங்க? என்ன பண்டிகை ஃபோன் பண்ணால் எடுக்கணும் ஏதாவது பிரச்சனையா இல்லை. ஒரு பிரச்சனை இல்லைம்மா. நாங்களாம் டீச்சராக இருக்கோம். நீங்கள் எங்கே மாமா இருக்கீங்க? நாங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. பஸ்ஸில் நான் ஃபோன் பண்ணி அவங்க எடுக்கல. நாங்கள் இந்த வேலை நேரத்தில் வந்து பக்கத்தில் வந்துடுவோம். அவர் எங்கள் மாமா வீட்டில் இருக்காரு. அவர் வந்து வீட்டுக்கே வரல. நீங்கள் பிரச்சனை அது இதுன்னு சொல்லிங்க. எனக்கு பயமாக இருக்குது. ஒன்று பண்ணுறேன். மனவையும் தமிழாவையும் கூப்பிட்டு அவர் தேடி பார்க்குறேன் மாமா. சரி பார்த்துமா நாங்கள் சீக்கிரமாக வந்துடுறோம். யாராவது பண்ணால் போட்டு மூவ் பண்ணுமா? சரிங்க மாமான்னு ஃபோன் கட்டுங்க. அதனால் அந்த கிளம்பி கோயில் பேசி இந்த தடவை தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால் நாம் இங்கே ரொம்ப நேரம் நிற்கிறது நம்பதில்லை. சீக்கிரமாக நான் சொன்ன வேலை கிளம்பிடுவோம். நீங்கள் அப்பா அங்கே பாருங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி அப்பா மாமா கார் வந்து வேறு எவனோ ஒரு கார் வந்து நீங்கள் கார் வந்து நீங்கள் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் அம்மா அவங்க கண்ணில் பத்தம் அவ்வளோதான் மொத்தமும் பாடாயிரி கிளம்பிடலாம். இல்லைடா அப்படிங்க அதை கிளம்பி வந்தால் மாட்டிக்குவோம். நீ 3 பேர் முன்னாடி போயிடும். மேடம் 3 பேர் முன்னாடி போயிருங்க. நீங்கள் போலீஸ் இருந்தாலும் ஒரு ஃபோன் வச்சுட்டு திரும்பி அதை பார்த்தீங்க. வாட்ஸ்அப் பண்ணுறீங்க. லொக்கேஷன் அனுப்பிட்டு டே இந்த இடத்துல வந்து கிளம்பி போட்டுக்கலாம்.
இது கரெக்டான ஃபோன் பண்ணி நீங்கள் வண்டி வந்து இப்படி போயிடும். ஓகே சார், இதான் இருக்குது சார். ஓகே சார், டைலாக் தான் 2 எனக்கு மாஸ்டர் க்ளோஸ் எடுத்து முடிஞ்சுது. படிக்கும் போது அப்படி இருக்கு. அந்த காரம் அது அந்த பிரபலம் லைட் போட்டியா? அன்னைக்கு இவ்வளோ சாமி போடுறாரு சார். ரெடி சார், ரோல் ரோல். அங்கே எப்போ போனோம்? ரெடி ரோல். அண்ணா ரோல் ரோல் ஆக்ஷன். வாங்க வாங்க பத்தமா வாங்க வாங்க எல்லாரும். சொல்லுவாங்கடா வாங்க வாங்க. அது வண்டிங்க வண்டிங்க பார்த்தீங்க மனோ மூச்சு பார்த்தீங்க. ஐயோ பக்கத்துல வாங்க பக்கத்துல சொல்லுங்க. மூச்சு இருக்குமா? ஆமாண்ணா, நாம் ஒரு விஷயத்தை பண்ணும்போது கரெக்டாக பண்ணி முடிக்கணும். அது மிச்சம் வைக்கவே கூடாது. யாருக்கும் புரியல. நான் என்ன சொன்னேன், ஆதாரத்தை மொத்தமாக அழிக்கணும்னு சொல்கிறேன். ஆனால் அதை பர்ஃபெக்டாக பண்ணலை. அவர் கண்ணு முடிச்சாரு, கண்டிப்பாக நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம். ஆமாண்ணா கேட்டா அப்போ இப்போ என்னத்தை பண்ணுறது? அப்போ சொன்னீங்க வேறு வழியே இல்லை. மனோ அங்கே பாரு, அங்கே பாரு. பார்த்தவங்க கண்டு அம்மா என்னமோ என் கையாலேயே அப்பாவா? ஏய், நான் அப்பாவை பற்றி எதுவும் பேசலை. ஆதாரத்தை பற்றி பேசிட்டு இருக்கேன். நாம மாட்டாமல் இருக்கணும்னா இதை பண்ணியே ஆகணும். போ அவனா பாரு. அதையும் போனீங்க போய் அப்படியே கண்ணு தூக்கி அவர் தலைக்கிட்ட வந்து நின்றுங்க. கண்ணு தூக்குறீங்க, தூக்குங்க. அது தூக்கி பக்கத்துக்கு வந்தீங்க. ஸ்டாண்ட் 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 போதும். ஸ்டாண்டை போடு போதும் போதும் போதும். பக்கம் ஸ்டாண்டு காத்திருக்குது. மீன் காத்திருக்குங்க. பக்கம் காத்திருக்குது. காத்திருக்குது. யாரும் என்ன திடீர்னு காத்திருக்குது. உடனே இது ரவீந்திர தமிழ் பேசுறீங்க. அத்தியில இது தமிழ் நான் கவனிக்கிறீங்க. அமைதியாக சொல்றீங்க. என்ன தமிழ் என்னங்க நடக்குது தெரியல. இந்த மட்டும் போட முடியல. இதே 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 கண்டிப்பாக வந்துச்சு. பின்னாடி போட்டுருங்க. கண்டிப்பாக வந்துச்சு. காற்று நின்றுச்சு. காற்று நின்றுச்சு. காற்று நின்றுச்சு. காற்று நின்றுச்சு. நான் ஃபோன் பண்ணுறேன். ஐயோ தலைவன் தான் ஃபோன் பண்ணுறான். எல்லாரும் பாருங்க, தலைவன் தான் ஃபோன் பண்ணுறான். ஆமாம், ஃபோன் எடுக்க மட்டும் தப்பாயிடும். நான் ஃபோன் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்குறேன். ஓகே, யார் ஃபோன் பண்ணுறா?